ஆதியும் அந்தமுமானவரும் முதலும் முடிவுமானவரும் சர்வத்தையும் உண்டாக்கிய வார்த்தையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆவியான தேவன் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட விசுவாசத்தின் சந்ததியான அவருடைய பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை குறித்து ஒரு அற்புதமான எச்சரிப்பை அன்பாய் அவர் நமக்கு சொல்லுகிறார். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜபமும் அருவருப்பாயிருக்கிறது. கவனித்து பார்த்தீர்களா? நாம் வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம், வெற்றிக்காக ஜெபிக்கிறோம், பொருளுக்காக ஜெபிக்கிறோம், வீட்டுக்காக, நிலத்துக்காக, பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்காக, சுகபலத்திற்காக, சாத்தானை ஜெயிப்பதற்காக, பாவத்தை விட்டு விலகுவதற்காக என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நாம் வாழ்நாளெல்லாம் பல ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களுக்கு நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருகிற தேவன் தந்த அந்த அழியாத அந்த ஜீவ சத்தியத்தை நாம் ஒருபோதும் செவி கொடுக்காமல் அவருடைய ஆலோசனைகளை நாம் தள்ளிவிட்டு அவருடைய போதனையின்படி நடக்காமல் அதை அசட்டை பண்ணிவிட்டு ஏனோதானோ என்ற இடத்துல வேத வசனத்திற்கு நாம் இதயத்தை திறந்து கொடுக்காமல் அதை நாம் கல்லாக்கி கொண்டு உலகத்தை பார்த்து, ஊரை பார்த்து, அவரை பார்த்து, இவரை பார்த்தெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் வேதத்தை கேளாதவர்களுடைய ஜபம் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் நம்மை உண்டாக்கிய நம் ஆண்டவராகிய தேவன். இந்த வசனத்தை கவனித்தீர்களா? இது கிறிஸ்தவர்களுக்குரிய எச்சரிப்பின் ஒரு போதனை. இது என்றால் கிறிஸ்தவர்களாக நாம் தான் ஜெபம் என்ற பெயரில் வாழ்நாளெல்லாம் பல ஆயிரங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்லதுதான். ஆனால் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தர வேண்டும் என்றால் அவருடைய வேத சத்தியத்திற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். இஸ்ராயல் மக்கள் செய்த தவறு என்னவென்றால் அவர்கள் தீர்க்கதரிசிகள் வழியாக தேவனுடைய அநேக சத்தியங்களை கேட்டார்கள், கீழ்ப்படியவே இல்லை, அதை கடைபிடிக்கவே இல்லை. ஏசாயா 1:15வது வசனம் சொல்கிறது, நீங்கள் கைகளை விரித்தாலும் நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் செய்தாலும் நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னார். காரணம் என்ன? உங்கள் கைகளில் ரத்தம் இருக்கிறது என்று சொன்னார். பார்த்தீங்களா? பாவத்தை விட்டுவிடு என்று உனக்கு நான் பல முறை போதித்தோம், அதனை விட தயாராயில்லை. அவனை அடித்து இவனை அடித்து யாரை அடித்து நீ வாழ்கிறாய், பணத்துக்காக, நிலத்துக்காக, சுகத்துக்காக, சொத்துக்காக. ஆம், ஆனால் ஜபம் பண்ணும்போது மாற்றம் அதில் போய் உட்கார்ந்து கொள்ளுகிறாய், கையை தூக்குகிறாய், கையை தட்டுகிறாய், ஆமென் என்று சொல்லுகிறாய், அல்லேலூயா என்று சொல்லுகிறாய். அதனால நீ சாதித்தது என்ன? இதைத்தான் ஆண்டவர் இங்கு கற்றுத்தருகிறார், எச்சரிக்கை செய்கிறார். ஆகவே நண்பானவர்களே, தேவனுடைய கட்டளையை நாம் கேட்டு அதன்படி நடக்க நாம் கீழ்ப்படிய வேண்டும். எவ்வளோ போதனைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. எந்த சத்திய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள்? சபை ஆராதனையில் எத்தனை விதமான போதனைகள் சொல்லப்படுகிறது. அனுதினம் பைபிள் படிக்கும்போது எத்தனை போதனைகள், அதில் எந்த போதனைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள்? உணர்ந்து பாருங்க. இன்றைக்கு மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, உமது போதனைகளை, உம்முடைய ஜீவ வார்த்தைகளை நான் உதாசனம் செய்தேன், என்னை மன்னியும், என் ஜபங்களுக்கு பதில் தாரும் என்று கேட்போம். அப்படியே தேவன் செய்வார். நாம் ஜபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபை, இரக்கம், தயவு, நீடிய பொறுமை உள்ள தேவன் மாத்திரமல்ல, நீர் எங்களை கண்டித்து உணர்த்துகிற பரலோக தகப்பனாய் இருக்கிறீர். உம்முடைய அழியாத சத்திய வசனங்களை எங்களுக்கு நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர் என்றால் அதன்படி நாங்கள் வாழுவதற்காக, ஜெயம் பெறுவதற்காக, சுகம் பெறுவதற்காக, உயர்வதற்காக. ஆனால் உம்முடைய போதனைகளை நாங்கள் தள்ளிவிட்டு ஜெபம் என்ற பெயரிலே வெறுமனமே நான் எத்தனை மணிக்கணக்காக கத்தி கூச்சல் போட்டு கொண்டிருந்தாலும் அது பிரயோஜனமல்ல என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறீர். ஜபத்தை தேவன் கேட்டு பதில் தர வேண்டும் என்றால் தேவன் சொல்லும் போதனைகளுக்கு கேட்டு நாம் கீழ்ப்படிதல் நடக்க வேண்டும் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.